சீயோனிலே எந்திர அஸ்திவாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே சீயோனிலே எந்திர அஸ்திவாரம், அவர் நான் என்றும். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரின் விசுவாசம் இரு கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரின் விசுவாசம் இரு கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களுடைய ஸ்தோத்திரங்களையும் நன்றியையும் தெரிவித்து தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து தியானிக்கும்படியாக இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நம்முடைய சிந்தனைகளை நாம் தேவ சமூகத்தில் ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் கூட அவர் நம்மோடு கூட அவர் என்ன வார்த்தைகளை கொண்டு அவர் பேச இருக்கிறாரோ என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு பரத்திலிருந்து அவர் நமக்கு அனுப்பும்படியாக தேவ பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாகி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்னவென்று சொன்னால், சிக்ஷை என்கிற தலைப்பிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் பார்க்க இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு சிக்ஷை என்கிற தலைப்பிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். சிக்ஷை அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு அதனுடைய அர்த்தம் தெரிவது கிடையாது. சிக்ஷை என்று சொன்னால் நாம் ஒரு சில தவறுகளை செய்யும்போது மேற்கொண்டு நாம் தவறுகளை மேலும் மேலும் செய்துவிடாதபடிக்கு நம்மை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி தான் சிக்ஷை என்று நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு சின்ன ஒரு தப்பு நம்ம செய்யும்போது இது தப்பு, இது தேவனுக்கு விரோதமான காரியம், இனி நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி நம்மை அந்த காரியத்தை சொல்லி இனி நாம் இப்படி செய்யக்கூடாது என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறதான ஒரு பொருள் சிக்ஷையாக இருக்கிறது. அதை நம்ம வேதாகமத்தில் இருந்து நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அநேக இடங்களிலே சிக்ஷையை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகையால் இன்றைக்கு நாம் சிக்ஷை என்கிற தலைப்பிலிருந்து பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற இந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் கவனமாக நாம் இதை கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கு வருகிற சிக்ஷைகள் எந்த விதத்தில் இருந்து எல்லாம் வருகிறது, யாரிடத்தில் இருந்தெல்லாம் வருகிறது. முதல் காரியமாக சிக்ஷை யாரிடத்தில் இருந்து நமக்கு வரும் என்பதை முதலாவது நாம் உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்போது சிக்ஷை நமக்கு வருகிறது என்று சொன்னால் அது யாரிடத்தில் இருந்தெல்லாம் அந்த சிக்ஷை நமக்கு வரும் என்று சொல்லி நாம் சிக்ஷிக்கப்படும் போது நமக்கு அதனாலே வருகிறதான பலன் என்ன என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிக்ஷை என்று சொன்னதுமே நிறைய பேருக்கு அது குறித்ததான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்ல தோணும். ஏன்னா நிறைய பேருக்கு சிக்ஷை என்பது பிடிக்காது. அப்போ சிக்ஷை நிறைய பேருக்கு பிடிக்காததுனால பாவத்தின் மேல் பாவம், தவறுகளின் மேல் தவறு, இப்படி செய்கிறதுனாலே தேவனுடைய அன்பை இழந்து போன அநேகரை நம்மாலே காண முடியும். ஆகையினால தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் அவர் சிக்ஷையை குறித்து அவர் நம்மோடு கூட இடைபடவிருக்கிறார். சிக்ஷை யாரிடத்திலிருந்து எல்லாம் நமக்கு வரும் என்பதை முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சிக்ஷிப்பார்களா? கிடையாது.
எல்லாரும் சிட்சிக்க மாட்டார்கள். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழலை. எல்லாரும் எல்லா காரியத்துக்கும் நம்மை சிட்சிப்பார்களே என்று சொன்னால் இந்த உலகத்தில் பாவங்களும் தவறுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்று எல்லாரும் சிட்சிக்கிற இடத்துல இல்லை. அப்படி ஒருவேளை எல்லாரும் சிட்சிக்கிற இடத்துல இருந்திருந்தாங்கன்னா எல்லாரும் அந்த சிட்சையை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்திலும் நம்மில் யாரும் இல்லை என்பதுதான் முதலாவது நாம் வருத்தப்பட வேண்டிய ஒரு காரியம். ஆனால் நாம் வேதத்தின் அடிச்சுவடுகளிலிருந்து, வேதத்தின் ஆதாரத்தோடு கூட நாம் சிட்சை என்கிற தலைப்பிலிருந்து யாரிடத்திலிருந்தெல்லாம் சிட்சை வருகிறது என்றும் அந்த சிட்சை நமக்கு என்ன செய்யும், அந்த சிட்சை நமக்கு வருகிறதினாலே நமக்கு என்ன பலன் என்பதை இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வசனத்தின் ஆதாரத்தோடு கூட தியானிக்க இருக்கிறோம். என்னோடு கூட வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய 12ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசித்து இந்த வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சொல்லி இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: எந்த சிட்சையும், கவனிங்க, எந்த சிட்சையும் தற்காலத்தில் என்ன செய்யுமா, அது சந்தோஷமாக காணாது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த துக்கமாக நமக்கு அது காணும் சிட்சை தற்காலத்தில் அது நமக்கு துக்கமாயிருக்கும். அங்கே 2 காலங்களை குறித்து இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, எந்த சிட்சையும் தற்காலத்திலே அது துக்கமாக காணும். ஆனால் அது துக்கமாக காண்கிறது என்று சொல்லி நாம் துக்கத்தோடு கூட நாம் போய்விடுவோம் என்று சொன்னால் அது பிற்காலத்திலே நமக்கு சமாதானமான பலனை தராது என்பதை முதலாவது நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும், கண்டு கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, எந்த சிட்சையும் தற்காலத்தில் யாருக்கும் சந்தோஷமாகவே என்ன செய்யாதான், அது காணாது. என்ன இவங்க என்ன சிட்சித்தாங்க, எதுக்கு என்ன இவங்க சிட்சித்தாங்க அப்படின்னு சொல்லி அது துக்கமாய் காணப்படும் போது அநேகர் துக்கத்தோடு தேவனுடைய அன்பை விட்டு அந்த சிட்சையை விட்டு அவர்கள் போய்விடுகிறபடியினாலே பிற்காலத்திலே வரவேண்டியதான சமாதான பலன், அதிலும் நீதியாகிய சமாதான பலனை அடைய முடியாமல் போய்விடுகிறார்கள் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகிலும் இன்றைக்கு நாம் பார்க்கிறதான இந்த சிட்சையை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தின் இந்த 11வது வசனத்தின் ஆதாரத்தை வைத்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த 12வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 9 இடத்துல இந்த சிட்சையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சிட்சை என்று சொல்லி இங்கே இந்த வசனத்தை குறித்து இந்த நிருபத்தான் மிகவும் அழகாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். கவனியுங்கள். அப்படியானால் சிட்சை என்கிறது யாருக்கும் அது எப்படி இருக்காதுன்னு சொன்னா சந்தோஷமாகவே இருக்காது, அது துக்கமாக தான் இருக்கும். ஆனால் அந்த சிட்சையை சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொண்டு எந்தெந்த இடத்திலெல்லாம் நாம் சிட்சிக்கப்படுகிறோமோ அந்த இடத்துல நாம் அந்த சிட்சையை ஏற்றுக்கொண்டவர்களாய் நாம் மனம் திரும்புவோம் என்று சொன்னால் பிற்காலத்தில் அது நீதியாகிய சமாதான பலனை கொண்டு வரும் என்பதை 2 காலங்களை இந்த வசனத்திலிருந்து நமக்கு காண்பிக்கப்படுகிறது. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள், சிட்சை சிலருக்கு தற்காலத்தில் துக்கமாய் காணப்படும். ஆனால் நாம் அதிலே தேவ சமூகத்தில் நாம் பழகி அந்த சிட்சையை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் பிற்காலத்தில் அந்த சிட்சைகள் நம்ம என்ன செய்யும்,
உருவாக்கி தேவனுக்கு உகந்தவர்களாக நம்மை மாற்றும். ஆனபடியால் இங்கே சொல்லப்படுகிற இந்த சிக்ஷை, நான் முதலாவது சொன்ன சிக்ஷை யாரிடத்திலிருந்தெல்லாம் வரும் என்று சொன்னால், அது முதலாவது ஒரு பிள்ளைக்கு சிக்ஷிக்கப்படுகிற இடம் எது, அல்லது அந்த பிள்ளை யாரால சிக்ஷிக்கப்படுகிறது என்று சொன்னால் தகப்பனாலே சிக்ஷிக்கப்படுகிறது. அதற்கு ஆதாரமாக நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தினுடைய உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே சொல்லப்படுகிறது 8:5, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக என்று சொல்லப்படுகிறது. இங்கே இந்த சிட்சை நமக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அவன் எப்படி சிட்சிப்பான் என்று சொன்னால், என் பிள்ளைகள் இடறி போய்விடக் கூடாது என்பதற்காக சிட்சிப்பான், அல்லது என் பிள்ளைகள் தேவனுடைய அன்பை விட்டு விலகி போய்விடக் கூடாது என்பதற்காக ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிப்பான். மாத்திரமல்ல, எந்த ஒரு பிள்ளையும் தன் வாழ்நாளிலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, அவன் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்ற நல்ல நினைவு உடையவனாக ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். ஏன், நம்ம பிள்ளைகளை கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம், அநேக நேரங்களிலே நாம் சிட்சித்திருப்போம். ஆனால் தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று இங்கே சொல்லப்படுகிறது. அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்க. அப்படியானால் தகப்பன் சிட்சிக்காத எந்த ஒரு புத்திரனுமே கிடையாது. எல்லா தகப்பனும் தன் பிள்ளைகளை சிட்சித்து தான் அவங்க என்ன செய்வாங்க, வளர்ப்பாங்க. அது சிறு பிராயத்திலிருந்து திருமணமான பிள்ளைகள் உடையவர் பெற்றோர்களாக இருந்தாலும் அந்த தகப்பன் அந்த பிள்ளைகளை குறித்து அதிக கரிசனை உடையவனாக, அந்த பிள்ளைகள் மேல அதிக அன்புடையவனாக இருக்கிறபடியினாலே தகப்பன் சிட்சியாத புத்திரன் கிடையவே கிடையாது என்று சொல்லி இங்கே வசனம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காலங்களை நாம் கடந்தும் வந்திருக்கிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இரண்டாவது, யாராலே நாம் சிட்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், சங்கீதம் 94ஆம் சங்கீதத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், 94ஆம் சங்கீதத்தினுடைய 13வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. சங்கீதம் 94:13, சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த இரண்டாவது சிட்சை நமக்கு எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், முதல்ல பார்த்தோம் தகப்பன் சிட்சிக்கிறது போல தேவன் சிட்சிக்கிறார். அப்போ ஒரு தகப்பனுக்கு ஈடாக நின்று ஒரு தகப்பன் சிட்சியாத ஒரு புத்திரனும் இல்லாததினாலே எல்லா தகப்பனும் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல தேவன் சிட்சிக்கிறார். இரண்டாவது, சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இரண்டாவது யார் மூலமாக நமக்கு சிட்சைகள் வருகிறது என்று சொல்லி பார்த்தால், ஒரு ஊழியக்காரனிடத்திலிருந்து இன்று அநேகருக்கு சிட்சைகள் என்ன செய்கிறது, வந்து கொண்டு இருக்கிறது. கவனியுங்கள், இன்றைக்கு இங்கே தான் நிறைய பேருக்கு பிரச்சனையே இருக்கு. எந்த ஒரு ஊழியக்காரனும் தன்னை சிட்சித்து நடத்தும்படிக்கு விசுவாசிகள் ஒப்பு கொடுத்து வாழ்வது கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், எந்த சிட்சையும் எப்படி இருக்குமா, தற்காலத்தில் அது துக்கமாக இருக்கும். ஆனால் அதில் பழகிட்டோன்னு வச்சுக்கங்க, பிற்காலத்தில் அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்பது நம்மில் அநேகருக்கு தெரியாததினால்
நம்மில் அநேகருக்கு அது தெரியாததினாலே, இப்படிப்பட்ட வசனங்கள் நமக்கு பழக்கம் இல்லாததினாலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அந்த சிக்ஷையை நம்முடைய மனம் ஏற்க தவிர்க்கிறது. அதனால இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, என்னுடைய பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, அவரு என்ன சிக்ஷித்துட்டாரு, அதனால நான் இந்த சபை விட்டு நான் அந்த சபைக்கு போகிறேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் தங்களை சிக்ஷிக்கும் போது அந்த சிக்ஷையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாக சபையை விட்டு சபை மாறி போகிற கலாச்சாரம் இன்று அநேக இடங்களிலே நாம் பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஊழியக்காரர்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எந்த ஒரு பிள்ளைகளையும் எந்த ஒரு ஜனங்களையும் நாம் சிக்ஷிக்கும் போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வேத வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நாம் அவர்களை சிக்ஷிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் நம்முடைய சுய விருப்பத்துக்கோ வெறுப்புக்கோ நாம் யாரையும் என்ன செய்யக்கூடாது, சிக்ஷிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இங்கே சங்கீதம் 94:13 அதைதான் சொல்லுகிறது, சிக்ஷித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியானால் ஒவ்வொரு ஊழியக்காரனும் சிக்ஷிக்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா வேதத்தின் படி நாம் சிக்ஷிக்கும் போது அந்த ஊழியக்காரர்களை தேவன் அவர் பாக்கியவான்களாக அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆனபடியால் ஊழியர்கள் நாம் மக்களை சிக்ஷிக்கும் போது நாம் எப்படி இருக்கணும், வேதத்தை கொண்டு, வேத வசனத்துக்கு புறம்பாக யார் வாழ்ந்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களை சிக்ஷித்தே ஆக வேண்டும் என்கிற இடத்துல நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். அப்படியானால் முதலாவது, ஒரு தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் கிடையாது. அப்போ ஒரு தகப்பனை போல நம்முடைய தேவன் நம்மை சிக்ஷிக்கிறார், தகப்பனும் சிக்ஷிக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை தகப்பனை போல அவர் சிக்ஷிக்கிறார் என்றும், இரண்டாவதாக சிக்ஷித்து போதிக்கிற மனிதன், வேதத்தை கொண்டு போதிக்கிற மனிதன். அப்படியானால் ஒரு ஊழியக்காரனிடத்திலிருந்து நமக்கு சிக்ஷைகள் வர வேண்டும். அப்படி வரும்போது தான் நாம் மேலும் மேலும் நாம் தவறுகளை செய்யாதபடிக்கு, நாம் தவறி விழுந்து விடாதபடிக்கு, நாம் நிற்கும்படிக்கு அந்த சிக்ஷைகள் நம்ம என்ன செய்யும் சொன்னா, அது நிலைநிறுத்தும். அப்போ சிக்ஷைகள் நம்ம என்ன செய்யும்னு சொன்னா, அது நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்போ ஒரு ஊழியக்காரன் என்னை சிக்ஷிக்கிறார் என்று சொன்னால், அந்த ஊழியக்காரன் உண்மையாக அவர் என் மேலே கரிசனை உடைய ஒரு ஊழியக்காரனாக அவர் இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, இந்த வசனத்தின்படி நான் நடவாததினால தானே இந்த ஊழியர் என்னை சிக்ஷித்தார் என்று சொல்லி அந்த வசனத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்து அந்த சிக்ஷையை நாம் துக்கமாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், அது நமக்கு நீதியாகிய சமாதான பலனை அது கொண்டு வரும். அந்த இடத்துல அநீதிக்கு வேலையே இருக்காது. அப்படியானால் இரண்டாவது சிக்ஷை யாரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி பார்த்தால், ஒரு ஊழியரிடத்திலிருந்து சிக்ஷை வருகிறது. மூன்றாவது காரியமாக சிக்ஷை நமக்கு எப்படி எந்த விதத்தில் வருகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தை நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 19வது வசனம் சொல்லுகிறது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லப்படுகிறது. கவனிங்க, மூன்றாவது சிக்ஷை யாரிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ. தேவன் என்னை நேசிக்கிறார்,
ஆகையினால் அவருடைய வசனங்களினாலே இந்த வசனத்தின்படி நான் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு தகப்பனை போல அவர் என்னை சிட்சிக்கிறார். தகப்பன் சிட்சியாத ஒரு புத்திரனுமே கிடையாது. ஆகையால் என் தகப்பன் என்னை சிட்சிக்கிறார் என்று சொல்லி அந்த சிட்சையை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, எந்த இடத்துல நாம் சிட்சிக்கப்படுவதற்கு எது நமக்கு காரணமாக இருந்ததோ அதை நம்மை விட்டு அகற்றிவிட்டு அந்த சிட்சையை துக்கமாக எடுத்துக்கொள்ளாமல் அதை நாம் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை ஒரு தகப்பன் சிட்சிக்காத ஒரு குமாரன் அவன் இருப்பானே என்று சொன்னால் அவன் குமாரனாக இருக்க மாட்டான் என்று இங்கே எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அவர்கள் வேசியின் பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க. தகப்பனை போல தேவன் நம்மை சிட்சிக்கிறார். ஒரு ஊழியனை அனுப்பி அவர் நம்மை சிட்சிக்கிறார். தேவன் நம்மை நேசிக்கிறபடியினாலே அவர் நேசிக்கிறவர்களை அவர் சிட்சிக்கிறார். இப்படிப்பட்ட எந்த சிட்சையுமே இல்லாமல் ஒருவேளை நான் வாழுகிறேன் என்று சொன்னால் நான் புத்திரனாய் இருக்க முடியாது, நான் வேசியின் பிள்ளைகளாக தான் இருப்பேன் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறது. வாசித்து பார்த்தால் உங்களுக்கு அது புரியும். இங்கே எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம் வாசிக்கப்படுகிறது இவ்விதமாய், எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருக்கிறீர்களே. இந்த வசனம் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்களா? இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை சிட்சிக்கும்படியாக தகப்பனை போல சிட்சிக்கிறார். ஒரு ஊழியரை அனுப்பி அவர் சிட்சிக்கிறார். அவர் நேசிக்கிறதினாலே நம்மை சிட்சிக்கிறார். இப்படியெல்லாம் வருகிற ஒரு சிட்சை எனக்கு கிடைக்காமல் இருக்கும் என்று சொன்னால் நான் புத்திரனாகவோ புத்திரியாகவோ இருக்க முடியாது என்று சொல்லி இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் எல்லாரும் சிட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லாரும் நம்ம நல்லவங்க கிடையாது. நம்மிடத்துல எவ்வளவோ குறைவுகள் இருக்குது. என்னை சிட்சிக்கும்படியாக என்னிடத்துல என்ன குறை இருக்குன்னு சொல்லி நம்மில் யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ நல்லவன் என்று என்னை சொல்லாத, பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் எல்லாருக்குள்ளும் குறைவுகள் இருக்கிறது. எல்லாரும் சிட்சிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நான் கரெக்டா நான் கிறிஸ்துவுக்காக நான் வாழுகிறேன் என்று, கிறிஸ்து என்னிலே வாழ்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று நம்மில் ஒருவரும் இல்லை. ஆனபடியினால தான் நமக்கு சிட்சைகள் தேவைப்படுகிறது. நாம் சிட்சிக்கப்படுகிற இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சிட்சை நமக்கு கிடைக்காமல் இருக்கும் என்று சொன்னால் நாம் புத்திரனாக இருக்க முடியாது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். யாரும் என்னை சிட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் சிட்சிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நான் வாழ்றேன்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வசனம் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. ஒருவேளை உங்களுக்கு சிட்சை இதுவரைக்கும் கிடையாமல் நீங்கள் உங்க மனம் போல வாழுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாய் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியாது என்பது இந்த வசனத்தின் ஆதாரம். சங்கீதம் 94:13 சொல்லுகிறது போல, சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேத வசனத்தின் ஆதாரத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறோம், இதுவரைக்கும் என்னை யாரும் சிட்சித்தது கிடையாது, யாரும் என்னை சிட்சிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது என்று சொல்லுவீர்களானால் நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களான்றதை முதல்ல நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதைத்தான் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டும்.
நான் எந்த சிக்ஷையும் இதுவரைக்கும் எனக்கு வரலங்க, எனக்கு சிக்ஷிக்கப்பட வேண்டிய இடத்துல நான் இல்லைங்க, என்ன போல இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை சிந்திக்கக்கூடியவர்கள் யாராகிலும் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய புத்திரனாக இருக்க முடியாது என்று இந்த வசனம் உங்களுக்கு நேராக, நமக்கு நேராக வருகிறதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் வேசி பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தகப்பன் சிட்சிக்காத ஒரு புத்திரன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தகப்பனே இல்லைன்னு அர்த்தம். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. மூன்றாவது, தேவன் நம்மை நேசிக்கிறதினாலே அவர் கடிந்து கொண்டு நம்மை அவர் சிட்சிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு சிட்சை அப்படிங்கிறது பிடிக்காது. அதனால் சபமாரி போகிற எத்தனையோ நபர்களை பார்க்க முடிகிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சிட்சையை நீங்கள் சகிக்கிறவர்களாய் இருந்தால் பிற்காலத்தில், வரப்போகிற காலத்தில் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீதியை பெறுவீர்கள், சமாதானத்தினால் வருகிற பலனை பெறுவீர்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எந்த சிட்சையும் தற்காலத்தில் அது துக்கமாக காணப்படும். அப்போ ஒரு சிட்சை எனக்கு நேராக வரும்போது அது எனக்கு துக்கமாக காணப்படும். ஆனால் அந்த துக்கம் என்னை தாக்கிவிட்டது என்று சொல்லி நான் மந்தையை விட்டு ஓடுவதினாலோ மெய்ப்பனை விட்டு ஓடுவதினாலோ எனக்கு ஒரு பிரயோஜனமும் வரப்போகிறது கிடையாது. அந்த சிட்சையை நான் ஏற்றுக்கொண்டு, அந்த சிட்சையை நான் பழகி, இந்த சிட்சை எனக்காக தேவன் தம்முடைய வசனத்தினாலே அவர் ஊழியக்காரரை அனுப்பி என்னை சிட்சித்திருக்கிறார். இன்றைக்கு எனக்கு இந்த சிட்சை ஒருவேளை துக்கமாக தான் இருக்கு, ஆனால் எனக்கு வரும் காலத்தில் அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று நம்முடைய சிந்தனையிலே நாம் சிந்தித்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கவனியுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறும்படியாக நாம் சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கும்படியாக நமக்கு வருகிற சிட்சைகளை எல்லாம் நாம் எப்படி இருக்கணும்? சகிக்கிறவர்களாக இருந்து, சிட்சைகள் எனக்கு நேராக வருகிறது, நான் இன்றைக்கு எந்த காரியத்துக்காக நான் சிட்சிக்கப்படுகிறேன், அந்த காரியத்தை என்னை விட்டு நான் அகற்றிவிட்டு நான் தேவனிடத்திலிருந்து வருகிறதான நீதியான சமாதான பலனை நான் அடைய விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த சிட்சையை நாம் சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இளையகுமாரனை போல, இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் இளையகுமாரனை போல உடனே பிரிச்சுக்கிட்டு ஓடி போகிற அனுபவம் நமக்கு வேண்டாம். அவன் பிற்பாடு அவன் என்ன சொன்னான்? குமாரன் என்கிற அந்த அந்தஸ்து எனக்கு வேண்டாம், உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னான். அப்போது இன்றைக்கு நமக்கு சிட்சைகள் வருகிறது என்று சொன்னால் அந்த சிட்சையை நாம் எப்படி எடுக்க வேண்டுமானால் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்? என்னை தேவன் நேசிக்கிறதினாலே. எப்படி? தேவன் என்னை நேசிக்கிறதினாலே அவர் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பி அவர் தமது வசனத்தை கொடுத்து அவர் என்னை சிட்சிக்கிறார் என்று சொல்லி அந்த சிட்சையை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது, கொஞ்ச காலம்தான் தகப்பன் சிட்சிப்பாராம். அப்போ ஒரு தகப்பனுடைய சிட்சை கொஞ்ச காலம்தான். அவங்க தங்க மனசுக்கு ஏற்றபடி அந்த பிள்ளைங்க வாழ்ந்துட்டாங்கன்னா ஓகேன்னு விட்டுருவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எதற்காக நம்மை சிட்சிக்கிறார், அவர் எதுவரைக்கும் சிட்சிக்கிறார் என்று சொன்னால் பிற்காலத்தில். எதற்கு? இன்னும் ஒரு காலம் வரப்போகுது. இப்போ நாம் ஒரு காலத்தை கடந்து வந்திருக்கிறோம். இப்போ ஒரு நிகழ்காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிற்காலம் ஒன்று நமக்கு இருக்கிறது. அந்த பிற்காலத்துக்காக இப்பொழுது நாம் என்ன செய்யணும்? சிட்சையை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பிற்காலத்தில் என்ன வரப்போகுது?
எதற்காக நான் இன்று சிக்ஷையை சகிக்க வேண்டும்? அப்படி பிற்காலத்தில் என்ன வரப்போகுது அப்படின்னு சொன்னா, நீங்க வேதாகமத்தை என்னோடு கூட 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதினதான 1வது நிருபத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பி 11வது அதிகாரத்தினுடைய 32வது வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதினதான 1ஆம் நிருபம் 11வது அதிகாரத்தினுடைய 32வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது: நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. இக்காலத்திலே நாம் சிட்சைகளை சகிக்கிறவர்களாயிருந்தால், பிற்காலத்திலே இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட போகிறதாம். இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் போது நீங்கள் அந்த தீர்ப்பிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, அந்த தீர்ப்பிலே நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தராலே நாம் சிட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தராலே நாம் சிட்சிக்கப்படுகிறோம். முதல்ல நல்ல கவனிங்க, நாம் வாழுகிற இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம், இந்த வானமும் இந்த பூமியும் அக்கினிக்கு இரையாக அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இது ஆக்கினை தீர்ப்பு அடைய போகிற உலகமாய் இருக்கிறபடியினாலே அநேகர் தேவனிடத்திலிருந்து வருகிற சிட்சையை ஏற்றுக்கொள்ளாமல், அந்த சிட்சையை தங்களுக்குள்ளே அதை எடுத்துக்கொண்டு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளாமல் துக்கமுகமுடையவர்களாக அநேகர் இன்றைக்கு பின்வாங்கி போய்கொண்டிருக்கிறபடியினாலே இந்த உலகம் ஆக்கினை தீர்ப்பு அடையும் போது அவர்களும் ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள் என்பது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. அதில் மாற்றமே கிடையாது. அப்படி சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆக்கினை தீர்ப்பு அடைகிறவர்களாக இருக்கிறபடியால் இந்த உலகத்தோடு கூட நாம் ஆக்கினை தீர்ப்பு அடையக்கூடாது என்பதற்காக தேவன் நம்மை சிட்சிக்கிறார். கர்த்தராலே நாம் சிட்சிக்கப்படுகிறோம். எப்படி சிட்சிக்கப்படுகிறோம்? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கொடூரமாக எங்கேயாவது சிட்சிப்பாங்களா? கிடையாது. அவர்களை அன்போடு கூட சிட்சிக்கிற தகப்பனை தான் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல தான் ஆண்டவர் தம்முடைய அன்பினாலே அவர் நம்மை சிட்சிக்கும்படியாக தான் அவருடைய வசனத்தை கொண்டு நம்மை சிட்சிக்கிறார். அவருடைய வசனங்கள் எல்லாம் அன்புள்ளவைகளாக இருக்கிறது. இந்த அன்பை குறித்து ஏராளமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை கொண்டு அவர் நம்மை சிட்சிக்கும் போது அது நமக்கு துக்கமாயிருக்கு. ஆனா இன்றைக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, தேவன் ஏன் என்னை சிட்சிக்கிறார்? வசனத்தை கொண்டு, ஒரு ஊழியக்காரரை கொண்டு அவர் ஏன் என்னை சிட்சிக்கிறார்? அவர் என்னை நேசிக்கிறதினாலே தான் அவர் என்னை சிட்சிக்கிறார். அந்த நேசம் எனக்கு என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் போது நான் ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படாதபடிக்கு கர்த்தர் என்னை சிட்சிக்கிறார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சிட்சையை சகிக்கும்படிக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இந்த உலகம் எங்கே போய்கொண்டிருக்குதுன்னு தெரியலை. அதனால தான் நமக்கு நிறைய பேருக்கு சிட்சையை சகிக்க முடியலை. இந்த உலகம் எங்கே போகுது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் ஆக்கினை தீர்ப்பு அடையும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தோடு கூட நான் ஆக்கினை தீர்ப்பு அடையக்கூடாது என்பதற்காக ஒரு ஊழியரை அனுப்பி வசனத்தை கொடுத்து தேவன் என்னை சிட்சிக்கிறார். ஆகையால் இந்த சிட்சை எனக்கு துக்கமாக அல்ல, இது பிற்காலத்தில் என்னை தப்புவிக்கிற ஒரு சிட்சை என்று சொல்லி அதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால்
நாம் ஆக்கினை தீர்ப்பு அடைவதில்லை. அது மாத்திரமல்ல, தேவனோடு கூட நித்திய காலமாக நாம் வாழும்படியான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக தேவன் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். இதுவரைக்கும் சிக்ஷைன்னு சொன்னா எனக்கு யாரும் என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது, அப்படி சுட்டி காட்டுற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவர்கள், என்னை சிக்ஷிக்கிற அளவுக்கு என்கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு தவறான எண்ணமுடையவர்கள் இருப்பீர்களானால் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் கிடையாது. எல்லா புத்திரனும் சிக்ஷிக்கப்படுவது உண்மை. அப்படிப்பட்ட சிக்ஷை உங்களுக்கு ஒருவேளை கிடைக்காத அளவுக்கு நீ எப்படி சொல்லலாம், அந்த சிக்ஷையை நீங்கள் அல்லல் தட்டி கொண்டு வாழுகிறவர்களா இருப்பீர்களானால் நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்க முடியாது, மாறாக வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. வசனத்தை கொண்டு சிக்ஷிக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருக்கிறபடியால் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை எனக்கு கிடைக்கணும். எப்படி சொல்லணும்? எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை எனக்கும் கிடைக்க வேண்டும். அந்த சிக்ஷையை நான் துக்கமாக எடுத்துக்கொள்ளாமல் அதை நான் சந்தோஷமாக நான் எடுத்துக்கொள்ளுவேன். காரணம் என்ன? பிற்காலத்தில் இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட போகிறபடியினால் நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு நான் கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறபடியினால் இந்த சிக்ஷைகள் என்னை என்ன செய்யும்? உருவாக்கும். லேலுயா. சிக்ஷைகள் ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை உருவாக்கக்கூடியதா இருக்கிறபடியினாலே நாம் அந்த சிக்ஷையை எப்படி எடுக்கணும்? சந்தோஷமா எடுக்கணும். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை கவனியுங்கள். சிக்ஷைகள் என்ன செய்யும் என்று சொன்னால் பிற்காலத்துக்கு உதவியாயிருக்கும். நம்ம சேர்த்து வைக்கிற சொத்தோ அல்லது பொன்னோ பொருளோ நம்முடைய படிப்போ பட்டமோ பதவியோ இது ஒன்றுமே உதவி செய்ய போகிறது கிடையாது. ஆனால் எது நமக்கு உதவி செய்யும் என்று சொன்னால் இந்த உலகம் ஆக்கினை தீர்ப்படைய போகிறதா இருக்கிறபடியால், இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட போகிறதா இருக்கிறபடியால் அதோடு கூட நாம் ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடிக்கு நாம் கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஏன் அந்த வார்த்தை அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 சொல்லுகிறது, அவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய நேசம் ஆக்கினைக்குட்பட நம்மை அனுமதிக்காதபடிக்கு சிக்ஷித்து அவர் நடத்தும்படியாக வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார், ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஊழியர்கள் இன்றும் ஜனங்களை சிக்ஷித்து பிரசங்கிக்கிற எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் ஏன் அவர்களை எல்லாம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மை நேசிக்கிறதினாலே இப்படிப்பட்ட ஊழியர்களை நமக்கு தந்திருக்கிறார். நம்மை சிக்ஷித்து நடத்தும்படியாக அவர்களுக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறார், அவருடைய வசனத்தை கொடுக்கிறார். இவைகள் எல்லாம் எதற்காக? அவர் நம்மேல வைத்த அந்த அன்பின் நிமித்தமாக, அந்த நேசத்தின் நிமித்தமாக நாம் ஆக்கினை தீர்ப்பு அடையக்கூடாது என்பதற்காக தேவன் இத்தனையும் செய்கிறார் என்பதை நாம் என்ன செய்யணும்? இன்னைக்கு தெளிவுபடுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதுவரைக்கும் எனக்கு சிக்ஷையே வரலை அப்படின்னு சொன்னால் எங்கேயோ கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. அதை நம்ம இன்றைக்கி என்ன செய்யணும்? சரி செய்து கொள்ள வேண்டும். வரப்போகிற காலத்திற்கு தற்காலத்திலே துக்கமாயிருக்கும், பிற்காலத்தில் அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அந்த பலன் என்ன? ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடிக்கு நம்மை காப்பாற்றுகிறது தான் அந்த பலன். இப்போ நம்ம சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் வரப்போகிற ஆக்கினைக்கு நாம் என்ன செய்யலாம்? தப்பித்து கொள்ளலாம். அல்லது இப்படி சொல்லலாம், இந்த வசனம் என்னை காப்பாற்றினது என்று சொல்லலாம். ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு வருகிற சிக்ஷைகள், நமக்கு வருகிற சிக்ஷைகள் கொஞ்சம் துக்கமாக தான் இருக்கும். கொஞ்சம்னு சொல்லணும், நிறைய கூட துக்கமாக தான் இருக்கும். ஆனால் அதை துக்கமாகவே எடுத்துக்கொள்ளாமல் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த சிக்ஷையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இந்த வசனத்தை நினைவில் வச்சுக்கங்க. தகப்பன் சிட்சியாத புத்திரன் கிடையவே கிடையாது. ஆனால் இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தின் தகப்பன்மார் எப்படி சிட்சிப்பாங்களாம்? தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி சிட்சிப்பார்களாம். அவங்களுக்கு பிள்ளை ஓகே ஓரளவுக்கு சரிப்பட்டு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த சிட்சையை தவிர்த்துருவாங்களாம். அது எதற்காக? அது தற்காலத்துக்கு மட்டும்தான் அது பலன் தரும். ஆனால் நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிட்சை அப்படி இராமல் ஆக்கினை தீர்ப்பு அடையும்படியாக வைத்திருக்கிற இந்த உலகத்தோடு கூட நாம் ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் இருக்கும்படிக்கு அவர் நம்மை சிட்சிக்கிறார். அப்போ இந்த தேவனுடைய இந்த சிட்சையை நாம் என்ன செய்ய வேண்டுமானால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த சிட்சைகள் நமக்கு கிடைக்கும் போது எந்த இடத்துல எந்த காரியத்தில் இந்த சிட்சை நமக்கு வந்தது என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படோம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தவங்களை ஆராய்ந்து பார்க்கிறத விட முதல்ல நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து எந்த இடத்துல எதை சரி பண்ணணுங்கிற அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோன்னு சொன்னால் உலகத்தோடு கூட ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடிக்கு நமக்கு வருகிற இந்த சின்ன சின்ன சிக்ஷைகள் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஆக்கினை தீர்ப்புக்கு நம்மை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறபடியினாலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்திற்கு மனம் திரும்புவோம். இதுவரை எனக்கு எந்த சிக்ஷையுமே கிடைக்கிறதுக்கு நான் விடலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் சிக்ஷிக்கப்பட வேண்டிய இடம் எதெல்லாம் வந்ததுன்னு சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்தில் ஒப்புரவாகுங்க. இல்லை எனக்கு சிக்ஷை கிடைத்தது, அந்த சிக்ஷையை நான் ஏற்றுக்கொள்ளாமல் நான் அதை அல்ல தட்டி விட்டு என்னுடைய மனம் போல தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த சிக்ஷைகள் எல்லாம் ஆக்கினைக்குள்ளாக நான் தீர்க்கப்படாதபடிக்கு தேவன் என்னை நேசித்ததினாலே வந்த சிக்ஷைகளாக இருக்கிறபடியால் இன்று அந்த சிக்ஷைகளை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தேவனோடு கூட நான் நடக்க விரும்புகிறேன் என்று சொல்லி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் நமக்கு நீதியான சமாதான பலனை அவர் வைத்திருக்கிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பாகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. யாருக்கு? சிக்ஷையை சகிக்கிறவர்களுக்கு. யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று யாருக்கு இந்த வாக்குத்தத்தங்கள், யாருக்கு இந்த உறுதியான வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார்? சிக்ஷையை சகிக்கிறவர்களுக்கு, உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு சிக்ஷிக்கப்பட்டு திருப்பப்பட்டு தேவனோடு கூட நடக்கிற அவருடைய ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? சமாதான தாபரங்களிலே அவர்கள் இருப்பாங்களாம், நிலையான வாசஸ்தலங்களிலே அவர்கள் குடியிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆக்கினை தீர்ப்பு அடைய போவது கிடையாது என்பது உறுதி. ஆகையால் இன்றைக்கு வந்திருக்கிற நாம் சிக்ஷை என்கிற தலைப்பில் பார்க்கிறோம். நமக்கு வருகிற சிக்ஷைகள் எல்லாம் ஆக்கினை தீர்ப்பு அடையக்கூடாது என்பதற்காக தேவன் நம்மை நேசித்து அவர் நம்மை சிக்ஷிக்கிறார். ஒருவேளை உங்களை சிக்ஷிக்காதவர்கள் இதுவரைக்கும் உங்களோடு கூட இருந்திருப்பார்களே, ஆனால் என்னை நேசிக்காதவர்கள் இதுவரைக்கும் என்னை அவர்கள் சிக்ஷிக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாய் நம்மை நேசிக்கிறவர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள் என்றால் அவர்கள் சிக்ஷிப்பார்கள். அந்த சிக்ஷையையும் கூட நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோமானால் பிற்காலத்திலே அது நமக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும் என்கிற நிச்சயத்தோடு கூட இந்த சிக்ஷைகளை சகிப்போம், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம், தேவனோடு கூட நடப்போம். எந்த சிக்ஷையும்
வேதத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற சிக்ஷைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். தேவனோடு கூட நடப்போம், புத்திரராக நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.